அங்கீகரிக்கப்படுதா? உலகத்துல எத்தனையோ ஆட்சி, கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு ஆளுடைய பாவத்தை இன்னொரு சுமந்துக்கிற முடியும்னு சொன்னா அப்ப யாரையா சுமந்துக்கிற வச்சிடலாமே. அப்படி யாருமே செய்யறது இல்லைங்க. அதனால இது ரொம்ப வரிச்சு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஆள் பாவத்தை இன்னொரு ஆள் சுமக்க முடியாதுங்கிறது தர்க்க ரீதியா நிரூபிக்க வேண்டிய தேவையே இல்லை. யாருமே ஒத்துக்கிற மாட்டோம். அது போக இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, பாவத்துடைய சம்பளம் மரணம்னு சொல்லப்படுங்க. வெளிப்படுத்திய சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல 2ல சொல்லப்படுது, பாவத்துக்கு சம்பளம் என்னது? ரோமர்ல இது வெளிப்படுத்தினது. இது அதாவது ஆதியாகமத்துல 2 பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டா இல்லையா, ஆதாமுக்கு யோவாளுக்கும். அந்த தண்டனைய இந்த பரிசுத்த ஆவியை சுமந்திருக்கக்கூடிய மரியாளும் பெற்றிருக்கிறார்கள். அப்ப இவரு பாவியா பிறக்கிறாருன்னு சொல்ல வரும். இது வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 12:2 காணப்படுதுங்க. அப்ப இந்த பாவத்தை சுமக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அந்த பாவத்துக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை உலகத்துக்குலாம் இல்லாம போனா போயிட்டு போகுது. குறைஞ்சபட்சம் இது இவரை சுமந்துகிட்டு இருக்கிற தாய்க்காவது இருக்கணும் இல்லையா? அது இல்லைன்னு கூட சொல்லுது. அவள் கர்ப்பவதியா இருந்து, அவள் தான் மரியாள், கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்படின்லாம் என்ன செய்யுது? வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இருக்குது. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனுஷன் பாவத்தை செஞ்சதுனால இன்னொரு ஆள் சுமக்க முடியாது என்பது தெரியும். இது போக இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். இயேசு தன்னுடைய இருக்கா இது போகங்க பலியாகிறது பாவத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிராமும் ஈசாக்கு விஷயத்தான். ஆபிராமுடைய குமாரர் ஈசாக்குன்னு சொல்லல, இஸ்மாயில் ஈசாக்குன்னு நமக்குள்ள கருத்து வேறுபாடு விஷயம், அது தனியா பேசிக்கிறோம். நாம இஸ்மாயில் சொல்றோம், ஒரு குமாரன் வச்சுக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுறதுக்காக வேண்டியிருக்கிறாரு, அழைச்சிக்கிட்டு போனார். ஆனா இறைவன் அதை ஒத்துக்கல. சோதனைக்காக செஞ்சதானே, ஒரு ஆட்டை இறக்கி அந்த பலியிலிருந்து காப்பாத்திட்டான். அப்ப இந்த மாதிரி ஒரு பலிய கடவுள் விரும்புறாரு. அந்த மாதிரி ஒரு பலி கொடுக்க வேண்டி இருந்தது. அதுக்காக இயேசு பலியானார்னு சொன்னா அதுல சில கேள்விகள் நமக்கு பிறக்குது. பலியாவுறதுன்னு சொன்னா விரும்பி ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, நான் ஒரு நல்ல ஒரு பணிக்காக வேண்டி நான் பலியாக போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பலியானது உண்மையான, சிலுவையில் அறையப்பட்டு பலியானது உண்மைண்டா அது அதுல பைபிள் காட்டக்கூடிய சித்திரத்தின் பிரகாரம் கூட இவர் எப்படியாச்சும் இதுல தப்பிச்சுக்கிறணும், ஒளிஞ்சுக்கிறணும், காப்பாற்றப்பட்டிருங்கிறதுக்கு எடுத்த முஸ்தீபு முயற்சி இருக்குத, அவ்வளவு எடுத்திருக்காரு. பயங்கரமான முஸ்தீபு எடுத்திருக்காரு. யாரு? இயேசு. இந்த பலியிலிருந்து, குர்பானியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா விதமான முயற்சிகளுமே பண்ணிருக்கிறார். இதை நம்ம பரவலாக நம்ம பார்க்க முடியுது. எப்படி? உதாரணமா மத்தேயுல 26-24 சரி. அப்ப இயேசுவை 12 சீடர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீடர்கள்ல ஒருத்தன் யூதாஸ்ங்கிறவன் காட்டி கொடுத்துட்டான். இந்த ஆளு, இந்த காட்டி கொடுத்த ஆளை பத்தி இயேசு சொல்றாரு முன்கூட்டியே. இவன் காட்டி கொடுப்பான் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அதை சொல்ற வசனம் தான் நான் படிக்க போற வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் தன்னை சொல்றாரு, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் சொல்றாரு. காட்டி கொடுக்க போற ஆளு யாரு? இவரு ஒளிஞ்சுக்கிட்டு போறாரு. அத இந்த யூதாசுங்கிறவன் காட்டி கொடுக்க போறான். காட்டி கொடுக்கிற ஆளுக்கு உள்ள ரிசல்ட் அவர் சொல்றாரு, ஐயோ பாவம், என்ன பிறக்காம இருந்திருக்கலாமே, இவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியத்தை செய்யறான்னு அவனை ஒரு மற்ற ரகமான ஒரு சாபமான ஒரு வார்த்தைங்க பயன்படுத்துறார். என்ன சொல்லி இருக்கணும்? யூதாசே, நல்லதொரு காரியம் செய்கிறாய், என்னை காட்டி கொடுப்பதன் மூலம் இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் நான் சுமக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தருகிறாய், நீ நீடூழி வாழ வேண்டும் இப்படின்னு சொல்லணும். இவர் பழிலங்க எதுக்கு பழியா? விரும்பில பழியாகிறாரு. விரும்பி போய் பாவத்தை சுமக்கிறதுக்கு பழியா இருந்தா
காட்டி கொடுத்தவனுக்கு ஐயோ இவன் பிறக்காம இருந்திருக்கலாமே, அவ்வளவு வேதனை அனுபவிப்பானா. அதுக்காக சொல்றாரு இவன் பிறக்காம இருந்து நுழைஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கிறவனை வந்து சபிக்கிறார்னு சொன்னா என்ன அர்த்தம்? காட்டி கொடுக்கப்படுறத விரும்பல, அதான் அர்த்தம். அட யூதாசு கவலைப்படாத, காட்டி கொடுக்கிற பாவத்தையும் சேர்த்து நான் சுமந்துக்கிறேன், கவலைப்படாத. நீ காட்டி கொடுப்பியா இல்லையா? ஆதமுல இருந்து வர்ற பாவம் மட்டும் இல்ல, காட்டி கொடுக்கிற பாவத்துக்கும் கவலைப்படாத, அதையும் தூக்கி தோல்ல சுமந்துக்கிறதுக்கு நான் தயார்னு சொல்லி முதுகுல தட்டி கொடுத்தாரா? ஐயோ இவன் பிறக்காம இருந்திருக்கலாமே இந்த பாவி. பாவின்னு சொல்லல, கருத்தை தான் நான் சொல்றேன், வாசனத்தை முதல்ல வாசிட்டேன். அது மாதிரி மார்க்ல 14:21 நான் இருக்கிறேன் 21 தானே, அதே வாசகம் தான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். இதேதான் சொல்லியிருக்காரு. அப்ப இதுல என்ன விளங்குது? இந்த காட்டி கொடுக்கப்படுற செயல் அவர் விரும்பல, பலியாவ விரும்பலன்னு தெரியுது. விரும்பாம இழுத்து கொண்டு போய் ஒரு ஆளுமை வெட்டி விட்டார் பலின்னு சொல்ல முடியுமா? அதை யாருமே பலின்னு சொல்ல மாட்டோம். பாவத்துக்காக வேண்டி பலியாகிற ஆளு இப்படி இருக்கிறது சரியில்லை. அடுத்து எல்லாருமே அவர் தான் சொல்லணும்னு வச்சுக்கிறோம். கிறிஸ்தவ உலகமாச்சு அந்த ஆளுக்கு யூதாசுக்கு தான் பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். இந்த பாவத்தை இந்த யூதாசு மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தா இன்னும் பாவியாவுல உலகம் பிறந்துகிட்டு இருக்கு. யூதாசுக்கு தான் சரியான மதிப்பு கொடுக்கணும். இயேசுவுக்கு அடுத்தபடியாச்சியும் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம். யூதாஸ் செஞ்ச வேலையினாலதான் நம்ம பாவத்துக்கு மீட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக கிறிஸ்தவ சமுதாயம் கருதணும். அதான உண்மை. காட்டி சாதாரண வேலை இல்லையே, நம்ம பாவத்தை சுமக்கிறதுக்குள்ள ஒரு சரியான குர்பானி கொடுத்திருக்காங்க. சும்மா வெறும் வேலை செய்ய காட்டி கொடுத்தான்னு சொன்னாலும் கூட இந்த பாஷையில சொன்னா குர்பானிக்கு என்றால் தான் காரணமே. குர்பானிக்குள்ள மூல காரணம் அந்த இருந்திருக்காரு. அது மாதிரி தப்பிக்கிறதுக்கு ஒரு பல வழிகளையும் தேடி இருக்காங்க. பிடிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சவன சரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டு தானா சரணடைஞ்சிருக்கணும் இல்லையா? தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு தேடி இருக்காரு. இதை யோவான்ல 8:59 சொல்லுதுங்க. பழி வாங்குறதுக்கு இப்ப பழி யாராவது சொல்லுவாங்களாங்க? எவ்வளவு என்ன மாதிரி எல்லாம் தப்பிக்கும். 8:59 அப்பொழுது அவர் மேல் வேறொரு சந்தர்ப்பத்துக்கு கல் எறியும் அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். சாதாரண அடி வாங்குறது கூட பயந்துகிட்டு கல்லுகளை எடுத்தவன மறைஞ்சுக்கிறது நினைச்சாரு. அவர் வெளியே போக ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி இன்னொன்னு நம்ம பார்க்கணும். தற்காப்புக்காக வேண்டி ஆயுதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்கிற விட்ட வர்றாங்க, பிடிக்க வர்றாங்க தெரிஞ்சவன கத்தி அறுவாள்லாம் தயார் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கருத்துல எல்லாத்தையும் தயாரிக்க சொல்றாருங்க. லூக்கா 22:36 சொல்லுது. லூக்காவில் 22:36 அதற்கு அவர் இப்பொழுதோ முந்தி சொல்லியிருந்தாரு, இந்த பட்டயம் கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லியிருந்தார் முந்தி போதன. இந்த பிடிக்க வந்த பிறகு சொல்றாரு அவர். அதற்கு அவர் இப்பொழுதோ பணப்பையையும் பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன், பட்டயம்னா என்ன? கத்தி. பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொல்ல கடவன். கத்தி இல்லாதவன் இருக்கிற சட்டையை வித்தாச்சு ஒரு கத்தியை வாங்கி வச்சுக்க. பிடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பட்டயத்தை வாங்கி வச்சுக்கிற சொல்றாரு. பட்டயம் இல்லாதவன் கத்தி வச்சிருக்கணும், வச்சுக்க, இடுப்புல எடுத்துக்க. கத்தி இல்லையா சட்டையை வித்துட்டாச்சு ஒரு கத்தியை வாங்கு. இது இவ்வளவு தப்பிக்க எவ்வளவு முஸ்தீப் பாருங்க. விரும்பி பலியாகிறது இப்படியா பலி? இப்படி போய் பிடிக்கப்பட்ட ஒரு பலியான இதுக்கு பலின்னு ஒத்துக்குருவோமா? பலியானான்னு ஒத்துக்குருவோம். இவ்வளவு வேலையும் பண்ணி கோக்குமாக்கு பண்ணி எங்கிட்டாவது ஓடி போயிடணும்னு செஞ்சு கத்தி வாங்க அருவா வாங்கலாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பிடிச்சி ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு விட்டான்னு சொன்னா அது கொண்டான்னு வச்சுக்கிட்டா இது என்ன பழி இருக்குதுல? இது எப்படி நீங்க பழின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கொலைகளை உலகத்துல பாக்குறமே அதெல்லாம் தெரியுது. அது மாத்திரம் இல்லைங்க, முகங்குப்புற விழுந்து நம்மெல்லாம் முகங்குப்புற விழுந்து கலாச்சாரமா இல்லையா? அது மாதிரி முகங்குப்புற விழுந்து
சஜிதாவுல கடந்துகிட்டு அழுது மன்றாடுறார் கடவுள்கிட்ட காப்பாத்துறதுக்கு. கர்த்தரே, உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து விட்டீர், எனக்கு இந்த வாய்ப்புக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன், சீக்கிரம் அந்த வேலை வந்து விடட்டுமே அப்படின்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு? எப்படியாச்சும் இதை காப்பாத்தி, இந்த இதுல இருந்து, இந்த சாவுல இருந்து நீங்க என்னடாவது காப்பாத்தி மன்றாடுறார். மத்தேயுல 26, 38, 39 சொல்லுது. வேகமா போந்துட்டேன், கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்து 26 அது அந்த காட்டி இன்னும் எடுத்துக்கல, நாளைக்கு எடுத்துக்கலாம்.